வணக்கம் நண்பர்களே, வீடியோ பார்க்க நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இது வந்து பருத்தி, பழைய காலத்து வெள்ளாமை பருத்தி வந்து எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். வந்து தேனி மாவட்டம் அப்பிவெட்டி அப்பிவெட்டியில் மாதிரி பருத்தி போட்டிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக, என்ன அழகாக, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இது சைடில் உரம் முத்தாமணக்கு நட்டுருக்காங்க. முத்தாமணக்கு நட்டு அந்த முத்துதான் காய்கள்லாம் விளைஞ்ச பிறகு அதை வெயிலில் காய போடணும். பாருங்கள், வரிசையில் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். அந்த ஓரக்காலில் பூரா முத்து மரம், அந்த சைடும் முத்து மரம், இங்கிட்டு பூராமே பருத்தி சூப்பராக போட்டிருக்காங்க. போட்டு இது வந்து பழைய காலத்து ஆடைகள்லாம், நூல் சீலைகள், இப்படி சாதா துணியெல்லாம் இந்த பருத்திகளில் உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அருமையாக இருக்குது. இந்த முத்தாமணக்கு விதையெல்லாம் காய்ஞ்ச பிறகு எடுத்து அதே விளக்கணை உருவாக்குறது. விளக்கணைகள் அதெல்லாம் குழம்புல தாளித்து சாப்பிட்லாம், மண்டைக்கு தேய்க்கலாம். இப்படி கண்ணில் சத்தை விழுந்தாலும், மண் விழுந்தாலும், கண் உறுத்திக்கே இருந்தாலும் ஒரு சொட்டு எடுத்து நம்ம தொட்டு வச்சுட்டு தூங்கிட்டோம்டா அந்த கண்ணில் இருக்கிற அழுக்கு, தூசி, என்ன இருக்கோ, கல், மண் என்ன இருந்தாலும் எடுத்துரும். அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த விளக்கணைக்கு. பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் பாருங்கள். தொடர்ந்து இப்படி நாங்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க தான் இந்த சம்சாரிகளுக்கு பக்கப்பலமாக இருந்து நாங்களாம் கூலி வேலை செய்கிறோம். கூலிக்கு தக்கன எங்களுக்கு உழைப்புக்கு தக்கன சம்பளம் கொடுக்குறார்கள். நாங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு இந்த கிராமத்திலே வளர்ந்து இந்த மாதிரி இருக்கும். வீடியோ போட்டிருக்கோம். புத்தம்பட்டிக்கும் அப்பிவெட்டிக்கும் இடையில் இந்த பருத்தியெல்லாம் போட்டிருக்காங்க சம்சாரிகள். பாருங்கள், என்ன அழகாக இருக்குது நண்பர்களே. தொடர்ந்து பாருங்கள். விவசாயம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மைக்குட் வில்லேஜ் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வணக்கம் நண்பர்களே.